வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் திமுகவின் முக்கிய அமைச்சர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப் போகும் அமலாக்கத்துறை. யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? என்ன காரணத்திற்காக வாழ்நாள் முழுவதுமே அவரை சிறையில் அடைக்கப் போகிறார்கள்? அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார்? இந்த காரணத்தினால் திமுகவின் தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை நம்ம இந்த ஒரு வீடியோவில் காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே, ஏன் அப்படின்னா கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் பார்த்திங்கன்னா பல துறை அமைச்சர்கள், அதாவது அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட்டில். ஸோ அந்த வரிசையில் யாரெல்லாம் இது வரைக்கும் சிக்கியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்களை சிக்கினார். அதுக்கடுத்த ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன், ராசா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் சற்று முன்பு திமுகவின் அமைச்சராகவும் முக்கியமான அமைச்சராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே அவருக்கு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் கதறி ஆளும் முன்னாள் அமைச்சரான பொன்முடி. ஸோ இதனால் பேரதிர்ச்சியில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின். ஏன் அப்படின்னா அவருடைய வலது கை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒரு சில பேர். ஸோ வதந்திகள் பரப்புகிறாங்களா இல்லை உண்மை தகவல்ன்றதும் தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்திற்காக முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியை வாழ்நாள் முழுவதும் சிறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த குற்றத்திற்காகவும், தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும், அது மட்டும் இல்லாமல் பல மோசடிகள் செஞ்ச குற்றத்திற்காகவும் அவரை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை கைது செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்ச ரூபாய் அபராத தொகையும் விதிச்சிருந்தாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத முன்னாள் அமைச்சரான பொன்முடி மேல்முறையீட்டுக்காக டெல்லி கொண்டு போயிருந்தார் வழக்கை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.